எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வராகியோட வழிபாடு செய்யும் பொழுது நாம் அறியாமல் சறுக்கக்கூடிய சில தருணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பேச போறேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் முழுசா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வராகி வழிபாட்டுல நமக்கு தெரியாத சில நுணுக்கங்கள், சில சூட்சுமங்கள் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது வராகியோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். அம்பாள் உபாசனை செய்யும் பொழுது நிறைய பேர் கோட்டை விடக்கூடிய இடம் இது. அம்பாளை முதன்மையாக வைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு தான் சக்தி வழிபாடுன்னு தமிழ்ல சொல்லுவோம், இல்ல சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிவனை முதன்மையா வச்சா அது சைவம், விஷ்ணுவை வச்சா வைஷ்ணவம், முருகனை வச்சா கௌமாரம், கணபதியை வச்சா கணாபத்தியம், சூரியனை வச்சா சௌராஷ்டிரம். இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு நம்ம சனாதன தர்மத்துல. அதுல நம்ம எல்லாரும் பண்ணக்கூடியது மெயினா சாக்த வழிபாடு. அம்பாளை உபாசனை செய்யறோம், அம்பாளுக்கான பூஜை செய்யறோம்னா அந்த நேரத்துல நம்ம வழிபடக்கூடியது சாக்த வழிபாடு. ஸோ அம்பாளுக்கு ஒரு பெரிய ஒரு குணம் உண்டு. அவ ஒரு மகாமாயா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அம்பாளோட வராகியோட சகஸ்ரநாமமோ இல்லைன்னா வராகியோட அஷ்டோத்திரமோ பார்த்தீங்கன்னா ஓ மகாமாயாங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும். லலிதா சகஸ்ரநாமத்திலையும் வரும். மகா மாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலவிதமான மாயைகளை செய்து அவ கிட்ட வரக்கூடிய அன்பர்களை தள்ளி விட்டுடுவா அம்பாள். அதனால அம்பாளோட வழிபாடு தான் ரொம்ப கடுமையானது. அம்பாள் தாய் உள்ளம் கொண்டவள், மனம் விருங்கி எல்லாம் கொடுப்பான்னாலும் அவளோட வழிபாடுங்கிறது ஒரு டிஃபரெண்டான வழிபாடு. சரியா? ஸோ அம்பாளை பொறுத்த வரைக்கும் அவ கிட்ட யாரும் வராங்கன்னா அவங்கள ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பா. ஸோ கேட்கவே வேண்டாம் வராகி விஷயத்துல. வராகி அவ பேரே தண்டனாதா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன் அவ. அதே போல அவ ஒரு பெரிய யுத்தத்துக்கே தளபதி ஆனவள். அப்படிப்பட்டவள் எப்படி இருப்பா, நிறைய எதிர்பார்ப்பா இல்லையா நம்ம கிட்ட. இதுல நம்ம அம்பாளை நினைச்சு வழிபடும் பொழுது பலவிதமான விஷயங்களை நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருவாங்க. சரி போய் தொலை குழந்தைதானன்னு சொல்லி அம்பாள் விட்டுடுவா. ஆனா அதுல சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, இந்த சாக்த வழிபாடுங்கிறது ஜென்ரலாவே குருமுகமாக நடக்கக்கூடிய வழிபாடு. இந்த குருமுகமாக நடக்கக்கூடிய வழிபாட்டுல பலவிதமான முறைகள்ல ஒரு குருவும் ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சோ இப்படி பலவிதமான முறைகள் இருக்கு. இது கரெக்டு, அது தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த குருவோட அந்த குலமாக அவரது தலைமுறையாக ஒரு வழியை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நம்ம ஒரு வழிபாடு பண்றோம், நம்ம தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வேற ஒரு வழிபாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய பூஜை முறைகளா இருக்கட்டும், நிச்சயமாக மாறுபடும். மாறுபடுறதுனால அது சரியானது இல்லைன்னு நினைக்க கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்மளை எப்படி சறுக்கி விடணும்னா, நம்ம பண்ற வழிபாட்டு முறை உயர்ந்தது, மற்றவர்கள் செய்வது தவறு இல்ல தாழ்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை. இது நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லாதீங்க, எல்லாருக்குமே இது வரும் மனசுல. யாருக்குமே நம்ம சொல்லலைன்னாலும் நம்ம மனசுக்குள்ள நம்ம செய்யக்கூடிய பூஜை மிக உயர்ந்ததுன்னும் மற்றவர்கள் கொஞ்சம் மட்டமா பண்றாங்கன்னும் நம்ம மனசு எப்பயாவது சொல்லும். அப்படிப்பட்ட நினைப்பு நமக்கு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குருமுகமா நம்ம வாங்கிக்கும் பொழுது நம்ம வராகி வழி சொந்தங்கள்ல ஒரு வழியா பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வேற மாதிரி பண்ணுவாங்க. அவர்கள் உங்க பூஜையில குறை சொல்வதும் தவறு, நம்ம அவர்களது வழிபாட்டை குறை சொல்வதும் தவறு. இதுல எதனால தவறுனா, நம்ம வழிபாடு உயர்ந்தது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள்ள அகங்காரம்ங்கிறது மேலோங்கி விடும். இந்த பூஜையெல்லாம் பண்றதே எதுக்கு, நான் ஒண்ணுமே இல்லை சகலமும் நீ அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்றதுக்காக தான் பூஜையே பண்றோம். அப்ப அந்த ஈகோங்கிறது அகங்காரம்ங்கிறது வரக்கூடாது. ஆன்மீகத்துல வந்தாலும் அகங்காரம் தான். அந்த அகங்காரம் என்ன பண்ணும்,
நம்மள அந்த தெய்வத்தின் வழிபாட்டிலிருந்து தள்ளி விட்டுடும். சரியா? யாரையும் மட்டமா நினைக்க கூடாது, அவங்க பண்ணக்கூடிய நெய்வேதியங்களை மட்டமா நினைக்க கூடாது. இப்ப நம்மளால நமக்கு வசதி இருக்கு, நிறைய நெய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போடுறோம், சக்கரை பொங்கல் தினம் அம்பாளுக்கு பண்ணி கொடுக்குறோம். இன்னொருத்தவங்களுக்கு வசதி இல்லை, அவங்களால நம்ம எல்லாம் பண்ண முடியலங்கிறதுனால அம்பாள் அதுல பாரபட்சம் பார்க்க மாட்டா. உன்னால முடிஞ்சதுல எவ்வளவு நல்லது முடியுமோ அதை நீ கொடு அப்படின்னு தான் அம்பாள் சொல்லுவா. நமக்கு இன்னைக்கு அம்பாள் கொடுத்ததை அவளுக்கு திருப்பி கொடுக்குறோம். நம்ம இதுல பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்ல வசதியை அவள் கொடுத்த காரணத்தால் அவளுக்கு செய்யக்கூடிய அந்த தகமை நமக்கு இருக்கிறது. அதே வண்டி ஓடத்துல ஏறும், ஓடம் வண்டியில ஏறுங்கிற மாதிரி சில பேரோட வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு தருணம் இப்ப இல்லாத காரணத்தால் அவங்களால முடியல. அவ்வளவுதான். அதை அம்பாளுக்கு தெரியும். அவளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் குறை சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால இப்படி நம்மளை ஏமாற்றக்கூடிய அந்த அகங்காரத்தை கவனித்து கொண்டே இருங்கள். இது வேற யாருக்கும் தெரிய வேணாம், உங்க மனசாட்சிக்கு மட்டும் தெரியும். அப்படி வரும் பொழுது அது அகங்காரம்னு நீங்க புரிஞ்சுட்டாலே அதை நீங்க வளர விட மாட்டீங்க. சரியா? நம்ம பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்றத பார்த்து நம்ம பண்றது மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை 4 பேர் நம்ம பண்ற மாதிரி பூஜை பண்ணா ஓகே. மற்றவர்கள் பூஜை பண்ணும்போது இது நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு மாத்தி சொல்லாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வழியில வந்திருப்பாங்க. அதனால இதுதான் கரெக்டு, அதுதான் தவறுன்னு ஒண்ணுமே கிடையாது. சரியா? அது நம்பர் 1. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மகா மாயா நம்மளை தள்ளி விட்டுடுவா. இந்த மாதிரியான அகங்காரங்களை கொடுத்து, பூஜை பண்றோங்கிற செருக்கை கொடுத்து, வராகி என்ற அந்த மாபெரும் சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவ பண்ணிடுவா. அதனால அப்படி பண்ணக்கூடாது. அது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ரொம்ப இந்த பூஜை பண்றோம், எல்லாருமே ஒரு வேண்டுதல் வச்சுதான் பூஜை பண்றீங்க. ஆனாலும் நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணுக்காக மட்டுமே வராகிட்ட வருது. அதாவது வராகி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு எடுபடியுமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஜெகதம்பாவாக இருக்கக்கூடிய அந்த வராகி அவளோட அந்த மேன்மையும் மகத்துவத்தையும் நல்ல மனசுல வச்சுக்கணும். வராகி வழிபாடா இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு வேலை ஆகணும்னு வழிபடுறது மகா தப்பு. என்கிட்ட எத்தனையோ பேரு கோவில்ல கொண்டு சுவாமி சிலையை வச்சுட்டேன், அப்புறம் பிரச்சனை வந்தது, திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தேன், திருப்பி பிரச்சனை வந்தது, திருப்பி கொண்டு போய் கோயில்ல வச்சுட்டேன், திருப்பி இன்னொரு படம் வாங்குவான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாம் என்ன கொடுக்கும்? அந்த தெய்வத்தோட சாபத்தை கொடுக்கும். தெய்வம் சாபம் கொடுக்க வேண்டாம். பட் அந்த தெய்வத்தோட சாபம் எப்படி வரும்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது. அப்ப எதுக்காக நம்ம தெய்வத்தை கொண்டு வீட்டுல வைக்கிறோம்? எதுக்காக கொண்டு போய் கோயில்ல வைக்கிறோம்? நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு கொண்டு வீட்டுல வைக்கிறோம். வேண்டான்னு கொண்டு போய் கோயில்ல கடாசிடுறோம். இது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறது அந்த தெய்வத்தை நமக்கு ஒரு வேலை ஆள் மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்றோம், அதெல்லாம் வேற விஷயம். எந்த தெய்வமும் நம்ம மனசார மன்னிப்பு கேட்கும்போது அது மன்னிக்கக்கூடியதுதான் தெய்வம். அம்பாள் மேல மிக பிரியத்தோட 45 நாள் பூஜை பண்ணக்கூடிய நீங்க யாரும் இதை பண்ண வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் வராகி வழிபாடோ இல்ல அம்பாள் வழிபாடோ அதுல சறுக்கக்கூடிய ஒரு வழியாக இருப்பதால் இதையும் நான் இங்க சொல்றேன். நமக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக ஒரு சுவாமியை கொண்டு வச்சு வேலை முடிஞ்ச உடனே இல்ல வேலை நடக்கலைன்னு சொல்லி அந்த சாமியை கொண்டு போய் திருப்பி கொடுக்கறது, இல்ல அது வழிபடுறத நிறுத்திடுறது, அது அப்படியே ஒரு ஓரமா குங்குமம் இல்லாம சந்தனம் இல்லாம அழுக்கு அடைஞ்சு பழைய பூவோட இருந்தா அந்த குடும்பத்துக்கு அது பெரிய பாவத்தை கொண்டு வரும். இது 2வது விஷயம். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையுங்கள்.